ஹாய் ஸ்மார்ட் கிட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், பாத்ரூம், லூ, லாவட்டோரி இதோட மீனிங் என்ன, எங்கெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளே போகலாம். How to use and where to use restroom, washroom, bathroom, loo, lavatory. ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரெஸ்ட்ரூம், வாஷ்ரூம், பாத்ரூம் இந்த 3 வார்த்தைகளை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எக்ஸாக்டாக அந்த வார்த்தைகளுக்கு என்னென்ன மீனிங், எந்தெந்த சுச்சுவேஷனில் எங்கேயெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோமா அப்படின்னா டவுட் தாங்க. இந்த கிளாஸில் நம்ம இந்த வார்த்தைகளில் எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம். ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எங்கேயெல்லாம் இந்த வார்த்தைகள், அதாவது ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தலாம் அப்படின்னா, பப்ளிக் பிளேஸில் இருக்கிற டாய்லெட், அதாவது ஹோட்டலில், ஷாப்பில், அதாவது கடைகளில், ரெஸ்டாரண்ட்டில், இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாய்லெட்க்கு நாம் ரெஸ்ட் ரூம் அல்லது வாஷ்ரூம்னு சொல்லலாங்க. இதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, வாஷிங் ஃபெசிலிட்டி, அதாவது கை கழுவுறதுக்கு ஹேண்ட் பேசன், அண்ட் டாய்லெட். இது ரெண்டுமே ரெஸ்ட் ரூம்லையும் வாஷ்ரூம்லையும் இருக்குங்க. நெக்ஸ்ட், பாத்ரூம். பாத்ரூம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அல்லது பிற குடியிருப்புகளில், அதாவது தங்கும் இடங்களில் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ப்ரைவேட் டாய்லெட்ஸை நம்ம பாத்ரூம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, குளிக்கிறதுக்குண்டான, அதாவது பாத் டப் ஆர் ஷவர் இருக்குங்க, அண்ட் டாய்லெட்டும் இருக்கும். பாத்ரூம் அப்படிங்கிறது குளிக்கிறதுக்கு, அதாவது பேத் பண்ணுறதுக்கு மட்டும்தான் முதல்ல பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம். போக போக அந்த ஸ்பேஸ், அதாவது இடப்பற்றாக்குறையினால் ஒரே இடத்துலையே ரெண்டும் இருந்தால் கன்வீனியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பேத்திங் ஃபெசிலிட்டியையும் டாய்லெட் ஃபெசிலிட்டியையும் ஒரே ரூம்லேயே நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோங்க. லூ அப்படிங்கிறது இன்ஃபார்மலாக நம்ம டாய்லெட்டை மென்ஷன் பண்ணுற வார்த்தைங்க. இந்த லூவில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, வாஷிங் ஃபெசிலிட்டி, அதாவது ஹேண்ட் பேசன் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நெக்ஸ்ட், லாவட்டோரி அப்படிங்கிறது பிளேன், அதாவது ஏர்கிராஃப்ட்ஸில் இருக்கிற ரெஸ்ட் ரூமை தான் நம்ம லாவட்டோரின்னு சொல்கிறோங்க. லாவட்டோரி அப்படிங்கிற வார்த்தை ஃபார்மலான ஒரு வார்த்தையும் கூட. லாவட்டோரியில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, வாஷிங் ஃபெசிலிட்டி அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க, அதாவது ஹேண்ட் பேசன் அண்ட் டாய்லெட். அடுத்ததான் நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸில் எப்படியெல்லாம் டாய்லெட் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பாத்ரூம் அப்படின்னு அமெரிக்கன்ஸ், லாவட்டோரி, லூ அப்படின்னு யூகேல இருக்கிற மக்கள், அண்ட் வாஷ்ரூம் அப்படின்னு கெனடியன்ஸ் சொல்கிறாங்க. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தது தாங்க. ஒரு சின்ன ரீகேப். டாய்லெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வெவ்வேறு விதமாக மென்ஷன் பண்ணலாங்க. ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம், பாத்ரூம், லூ, லாவட்டோரி. ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம் அப்படின்னு பப்ளிக் ஸ்பேஸில் இருக்கிற டாய்லெட்ஸை மென்ஷன் பண்ணுறோம். பாத்ரூம் அப்படின்னு வீட்டில் அல்லது குடியிருப்புகளில் உள்ள டாய்லெட்ஸை நாம் பாத்ரூம்னு சொல்கிறோம். லூ அப்படின்னு இன்ஃபார்மல் வேல நம்ம டாய்லெட்டை மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் லாவட்டோரி அப்படின்னு ஏர்கிராஃப்ட்ஸ், அதாவது ஏரோப்ளைன் அதுலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த டாய்லெட்ஸை நாம் லாவட்டோரின்னு மென்ஷன் பண்ணுறோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்புங்க. இது போன்ற யூஸ்ஃபுல் வீடியோஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ், கிராமர் கிளாஸஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.